ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம், ராஜாச்சி, கதவை திறமா. எங்க வந்தீங்க? என்ன புருஷனை போய் எங்க வந்தான்னு காமெடி பண்ணி. ராத்திரி 1 மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை? அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச போயிருந்தேன். எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க? அது நம்ம பார்ட்டிக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்து. ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது? ஏன் நீ ட்ரீட் தர போறியா? இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான். ஏய் இந்தா செல்லம், அம்மு, நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா, கீழே போடலாம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணீரின் பொருளென்ன, நீ வந்த கதை என்ன? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட். நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா? அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன். உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருப்பிட்டா மாதிரி தான்டா இந்த தேசம். இந்த பொண்ணை பாருங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்ல? இதுல யோசிக்க என்ன இருக்கு? எல்லாம் படிச்ச பொண்ணுங்க, நல்ல குடும்பம். அண்ணன் மூடிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணலாமே. டேய் டேய், உனக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ண? கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. கண்டிப்பா கேட்பேன். நீங்க எனக்கு பண்ண மாதிரி என் பையனுக்கு நான் பண்ண மாட்டேன். என்ன குத்த சொல்லனா உங்களுக்கு தூக்கம் வராதே. சும்மா சொல்றேன். அவன் வரா. என்னம்மா வீட்டு வேலைக்கு ஆள் தட்டுறீங்க போல் இருக்கு? பாப்பா, எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் ஏருக்கு மாற ஏதாவது சொன்னா என்னடா அர்த்தம்? இப்படி 20 போட்டோ வச்சுக்கிட்டு இது பெட்டரா அது பெட்டரான்னு பாக்குறது கேவலம்னு அர்த்தம். இதுல என்னடா கேவலம்? 10-20 போட்டோ பார்த்தா தானே முடிவு பண்ண முடியும். 10 இல்ல 100 பாருங்க. ஆனா ஒரு பொண்ணு வீட்டுல இதே மாதிரி 100ல 1 என்னோட போட்டோ இருக்குன்னு நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அம்மா ஒரு காஃபி கொடுமா. ஓடி துரைக்கு ஒரு காஃபி கொடு. ம், அப்படியே எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வா. ம். இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்தி இருக்கானா? வாடா வா. உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறான். ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. அது கோவில்ல கொடுத்த பூ மாதிரி தெரியலையே. இது கோயில்ல தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார். எந்த சாமியார்? அது ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. அவர் ஃபுல் பாட்டில் பீர் அடிச்சுட்டு தலையில தேங்காயை உடைச்சிட்டு குழந்தைகளை தாண்டி தாண்டி குறி சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார். சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா? எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன, என் வயசு என்ன, என்கிட்ட போய்கிட்டு. இதெல்லாம் பார்த்திபனுக்கா பார்த்ததுடா. எதையும் பார்க்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். அதாவது லவ் கிவா? அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிக்கப் ஆக மாட்டேங்குது. அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.